शेषाद्यमंशकलशोदरिभूनचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्य पदार्थपरिङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतन् गुणाढ्यन् सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रहरोस्मृत्यम् கடுவெறித்தற்குடிநீத்தவன் காமக்கடுங்கொள்வெழுந்து ஒருவருத்தம் புக்குழிதவேர் உயிரின் குறைகளுக்கு ஒருவருத்தம் புகுராமல் குறையின போதரைத்தா திருவருத்த தூரகத்திரியே திருநாட்டகத்தே இருக்கு சாமமாக பரம்பித்து பருவனாவதற்கு தனிவளரி செங்கோல் நடாது கடல்வாய் அவிய பெருவழி செங்கோல் இருள் வீழ்த்திருந்தது பார்மிருகம் திருவிழர் காதல் துறாயை துழா தன் வாடை நடிந்து இருவரை காப்பவரார் என ஊழியர்கள் ஈர்வனவே. என்ன சொல்றாருன்னா, நாயகனை பிரிந்து ஆத்தமாட்டாத நாயக்கி இருளுக்கும் வாடைக்கும் கஷ்டப்பட்டு கூறும் பாதுகிறது. சேர்ந்த காலத்தில இருள் வாடை ரொம்பவும் அனுகூலமாயிருக்கும். பிரிந்த காலத்தில விரகாக்னி தென்னும் காலத்திலே அந்த வாடை காத்து ஈறுகின்றது. இருள் வந்து முடியாது இருந்தே இருக்கு. ஊழிதோர் ஊழி ஒரு பகல் 1000 ஊழியாரோ என்றே ஒரு கங்குல் 1000 ஊழியாரோ என்று ஈறுகின்றது அப்படின்ற அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறார். என்ன திருஷ்டாந்தம்? சூரிய சந்திராள் திருஷ்டாந்தம். சூரியன் வந்திருந்து பேரரசன், சந்திரன் வந்திருந்து சித்தரசன். சூரியன் ரொம்ப பெரியவன், சந்திரன் ரொம்ப சின்னவன். 2 நாளைக்கு ஒரு தரம் ஒரு வீடு விட்டு போறான். சூரியன் ஒரு மாசமானது ஒரு வீடு போறது. தனிவளரி செங்கோல் நடாது கடல்வாய் அரசவிய பனிவளரி செங்கோல் இருள் பார்விடலும் வைத்திருந்தது. ஒப்பில்லாமல் வளரும் தன்மையுள்ள தனது ஒளியாகிய அரசாட்சியை எங்கும் தடையின்றி செலுத்துகிற வெப்பம் வாய்ந்த சூரியனாகிய அரசன். பகலுக்கு அரசன் யாரு? சூரியன். அவன் பேரரசன். ஒழிய அவன் மூடிக்கு எப்படின்னு சாயங்காலம் ஆச்சுன்னு சூரியாஸ்தமாகுது. பனிவளரி செங்கோல் இருள் ஆழ்முழலும் வைத்திருந்தது. ஜனங்களுக்கு நெருக்கத்தை செய்கிற ஆட்சியை விட இருளாகிய சித்தரசு பூமி முழுவதும் அரசு வைத்திருந்தது. எங்கும் இருளை மூடி இருக்கும் ராத்திரி. இனிமே துணிவடனுக்காதல் துழாயை துழாது தன் வாடை துன்பத்தை அதிகப்படுத்துகிற என் ஆசைக்கு இலக்கான தலைவரது திருத்துழாய் மாலையை அலைந்து வருகிற தன் வாடை குளிர்ந்த காத்தானது தடித்து அழித்து பிரிவாத்தானையால் மெலிந்த எனது கைகளினின்று கழன்ற விழத் தொடங்கின வளைகள் காப்பவர் யார்? கடலவட்டாது தடுத்து பாதுகாப்பவர் யார்? யாரும் இல்லை. கடவனானவன் எம்பெருமான், மனைவியானவள் ஆழ்வார்.
ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேஷப்பட்டிருப்பவர். கொள்கொம்பிலே துள்ளியை ஏத்துமா போலே அப்படி இருந்தது. சோ ரெண்டு பேரும் விட்டு பிரியார்கள். மிதனமே உத்தேசம் அல்ல. இப்போ என்ன ரெண்டு பேரையும் சேர்க்கிறவாள் யார்? சேர்ந்திருந்தப்போ மழை விழுறதில்லை. மெலிந்திருந்தப்போ விட்டிருக்கிறப்போ விரகம் வந்தப்போ வளை அப்படியே கலந்து விழுந்துடும். ஏன்னா மெலிசாயிடுறான், கை வளையெல்லாம் லூஸ் ஆயிடுறது, விழுந்து. வளைக்காப்பவரான் அப்படின்னா கிரீத்தத்துக்கு வளை ஒரு நிர்தேசமான போதே அவன் வந்து நம்மோடு கலந்தால் உடம்பு வளரும், உடம்பு வளர்ந்தால் கை வளரும், கை வளர்ந்தால் வளை நிற்கும். இன்னும் சந்தோஷத்தால் வளர்ந்தா அந்த வழியும் உடஞ்சு போயிடும் பட்டது. ஆகையினாலே மலை காப்பாரார் அப்படின்னா மறுபடியும் கூடுறது எப்போதும். காப்பாரார் ஊழிகள் என ஈர்வனா. கற்ப வடிவம் கொண்ட ராத்திரிகள் என்னை விளக்கும் தன்மை விடையனா. இந்த ராத்திரி வந்தா அது சுருக்க முடிகிறதே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு இருள் 1000 ஊழியாலோ ஒரு யுகமா துட்டி யுகாயத்தே அப்படின்னு அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே ஆடம்பரத்துக்குள்ளே இந்த ராசக்கிரீடையிலே இதே மாதிரி சொல்றார். துருட்டி யுகாரத்தை ஒரு ஒரு நொடிப்பொழுதே ஒரு யுகமாக காண்றதான் கண்ணன் பிரிந்திருந்தப்போ. ஆகினால் இங்க என்ன சொல்றாருன்னா, நாயகனை பிரிந்த ஆத்தமாற்றாத நாயகி இருளுக்கும் வாடகைக்கும் கஷ்டப்பட்டு கூறும் பாதகரே. செவி வாய் கண் முதலிய இந்திரியங்களானவை பகலில் பரவல வேறு வகைப்பட்ட பொருள்களை நாடியிருக்க கூடுமானால் நாயகனுடைய பிரிவை ஒரு விதமாக ஆத்தி இருக்கலாம். இந்திரியங்களுக்கு ஆத்தாரேந்த இரவு காரியம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இதெல்லாம் நினைவுக்கு வராது. இரவில் அப்படியல்லாமல் எல்லா பொருளும் அடங்க இந்திரியங்களோடு மனம் நாயகனாகி ஒரு பொருளையே நாடுதலாலும் கல்விக்கு உரிய காலமாதலாலும் அவ்விராய்ப்பொழுதில் ஆத்தமாட்டாது வருந்துதல் இயல்பு. ராத்திரி வந்து துக்கம் ஜாஸ்தி. இப்பராங்க நாயக்கியும் மங்கனே வருந்துகிறாள் என்றார். உலகில் பேரரசன் செங்கோல் செலுத்தாதிருக்கும் அளவில் சித்தரசன் தலையெடுக்க மாட்டார்கள். பேரரசன் தலை சாய்ந்தால் உடனே சித்தரசர்கள் தலை விரித்தாடத் தொடங்குவார்கள். அதுபோல தன் ஒளியிலே சந்திரன் நட்சத்திரம் விளக்கு முதலிய எல்லா ஒளிகளும் இருந்தவிடம் தெரியாதபடி மறைந்திருமாறு தனி செங்கோல் செலுத்துவனான சூரியனாகிய பேரரசன் தலை சாய்ந்தவாறே அது இருள் வந்தவாறே இருளாகிய சித்தரசு தான் தலைவிரித்தாடத் தொடங்கித்து என்கிறாள் முன்னிலைகளாலே. சூரியனுடைய உஷ்ண கிரணமும் அரசனுடைய பிரதாபமும் ஆகிய இரண்டும் கடல்வாய் என்பதனால் பெறப்படும். அஸ்தமானத்தை சொல்ல வேண்டி சூரியன் மறையா என்னலாமே, அங்கனம் சொல்லாது அவியா என்றது. மீண்டும் சூரியோதயம் அக்காரணமா ஆக காணாமல் இராப்பொழுதே நெடுகுவதாக
தோன்றுதலால் சூரியன் அடிந்தான் போலும் எனக்கு ஒரு நொடிப்பொழுது ஒரு ஒளியாகும். ஆக ராத்திரி கழிவதே தெரிவதில்லை. ஆகையினால சூரியன் அழிந்தான் அப்படின்னு சொல்றார். எல்லாரையும் மகிழ்வித்து அரசாட்சி பெறுவதை செங்கோல் செலுத்தலாக சொன்னது. எல்லாரும் நன்னா இருந்ததுன்னா செங்கோல் பேரு. அந்த மாதிரி ராஜ்யபாரத்திற்கு பொருத்தத்தை வளர்க்கிற நிலையையுடைய இருளின் ஆட்சியை செங்கோல் என்னலாமோ. சூரியன் சுவாமி சந்திரனுடைய இருட்டு அது செங்கோல்னு சொல்லலாம் அப்படின்னா விபரீத லட்சணையாக சொல்லுகிறதென்ற பிரிந்தாரை வருத்தப்படுத்துவதாகிற கொலை தொழிலே இருளின் செங்கோல் என்கிறது. பார் முழுதும் வைத்திருந்தது உலகம் முழுவதையும் தனக்குள்ளே ஆக்கிக் கொண்டு தன்னை எதிர்பாரில்லாமையால் தன் பெருமை தோற்றும்படி இருக்கின்றது என்படி. இருள் வந்த எல்லாருக்கும் ஒருமையில் இருட்ட சூரியன் அரசாண்ட இடம் முழுவதும் இருளுக்கு வைத்திருப்பதற்கு மாத்திரமே இடமாயிற்று என்று விசேஷார்த்தம் கூறுதலும் உண்டு. ஆதித்யன் எப்போது அஸ்தமிக்கப் போகிறான் என்று எதிர்பார்த்திருந்த இருள் அவன் அஸ்தமித்தவாறே நாடெங்கும் பரவி விலகிகளை நிலையத் தொடங்கிற்று என்றதாயிற்று. இப்படி இருள் ஒருவரும் கொலை செய்யாதிருக்க மற்றொருவரத்தில திருத்துராய் காத்து வந்து வீசி கொலை செய்யான் என்றது ஈறுகின்றனான். இதனை தண்டித்து நம்மை நோக்கிக் கொள்வது எங்கனையோ என்று வருந்துகிறாள் பெண்ணடிகளில் பரகால நாயகி. முன்பு கூடியிருந்த காலத்து இத்திருத்துராய் காத்து குளிர்ச்சியாக வீசி இன்பம் செய்த நிலையை கருதி தன்வாடை என்றது. அன்றி விபரீத லட்சணையால் வெண்வாடையை தென்வாடை எனக் கூறி வெறுக்கின்றாள் என்றுமாம். வடதிசையில் இருந்து வந்து வீசு காத்துக்கு வாடை என்று பெயர்தான் இருந்தாலும் சிறப்பு பெயர் பொதுப்பொருளை உணர்த்தும் முறைமையில் இங்கு வாடை என்றும் சொல் காத்து மாத்திரத்தை உணர்த்துவதாயிற்று. தென்வாடை என்ன தெற்கு காத்து, வரும் வாடை என்ன வடதிசை காத்து. ஆகையினாலே தடிந்து வெட்டி காத்தை வெட்டுதல் கூடுமோ? உருவம் இல்லாத பொருளென்றோ காத்து எனில் அது செய்யும் துய பொறுக்கவண்ணாமையால் கோபத்தால் வெல்லுகிற வார்த்தை என்கள். இனி காப்பவனான நாயகனும் பிரிந்து போய் பின்சிப்பதான இராப்புலகம் வந்து பின்பு என்றபடி வளைகாப்பவரார் மிருகத்தாலே ஈர்க்கும் போல வெளிந்து போன உண்மை பழையபடியே புஷ்டியாக செய்யவல்லவர் ஆர் என்கை. உடல் இழைத்து போனால் கைவிலகல் கடன்றே ஒழியும். உடல் இழைப்பதற்கு காரணம் நாயகனுடைய பிரிவு. அப்பிரிவு நீங்கி உணர்ச்சி உண்டானால் உடம்பு நிலநின்று வளைகளும் தங்கும். ஆகவே வளை காப்பவரார் என்பது உணர்ச்சியை உண்டாக்கி தருவாரார் என்றபடி சேர்க்கிறவாள் யார் ரெண்டு பேர்கள். எனையூழிகள் வீர்வனா என்னை என்பது எனை எனத் தொட்டி இருப்பதாக கொண்டு உரைக்கப்பட்டது அன்றியே எத்தனை என்பதன் மறுவாக கொண்டு எத்தனை கற்பங்கள் வருந்தன.
என்பதாகவும் கொள்ளலாம். ஓர் இரவையே பல கற்பங்களாக குறித்தவாறு ஈத்தறியில் எனவளை காப்பவரார் என்றும் பாடமுண்டாம். அப்போது எனா என்னுடைய என்றபடி. இதுக்கு சுவாபதேசார்த்தம் என்ன சொல்றாருன்னா, சர்வேஸ்வரனுடைய பிரிவுக்கு ஆத்தமாட்டாமல் அறிவு கொலைந்து மோகம் தலையெடுத்து தளர்ச்சி பிறந்து தஞ்சம் தேடும்படியான தமது நிலையை ஆழ்வார் செய்தல் இதற்கு சுவாபதேச பொருளாம். தென்வலது செங்கோல் நடாறு தகல்வாய் அரசவிய இருளை ஒழிப்பதும் வெவ்வியதும் தடையத்ததும் ஒப்பில்லாததுமான கதிரமின்மை ஒளி போல மதாந்தரங்களை ஒழிக்க வல்லதும் அதனால் பிரதாபம் மிக்கதும் எம்பெருமான் கட்டளையை எங்கும் தடையிற நடத்துவதும் அதனால் ஒப்பில்லாததுமான விவேகமும் கொலியும்படியாக பரிவலது செங்கோல் இருள் வைத்திருந்தது வருத்தத்தை வளரச் செய்கிற பெருமையை உடைய மோகாந்தகாரமானது பரவிவிட்டது. இனிமேல் துணிவளர காதல் துழாவு தன்னாடை கடிந்து பிரிந்த நிலையில் துன்பமாய் முடிவுதான எனது அன்பு மிகுதிக்கு விஷயமான எம்பெருமானுடைய யோக்கியதையை நினைப்பூட்டி விரைவி உண்டாக்கிக் கொண்டு நடக்கிற இவ்வுலகத்து பொருள் விலக்கி பலகாப்பவரார் மறந்தும் புறந்துராண்டாரபடி எனக்குள்ள அடிமை குணத்தை நீங்காமல் பாதுகாப்பவர் யார்? வளை என்பது வாழ்கிற பெண்களுக்கு மங்கள வாழ்க்கைக்கு உரிய அறிகுறியாளரால் அது சுவாபதேசத்தில் எம்பெருமானது சம்பத்துக்கு அறிகுறியான அடிமையை வளர்த்தும். எனையூடிகள் ஈர்வனவே ஊழ்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்று விரைகின்ற எனக்கு இக்கால விளம்பம் அசைக்கமாகியிருக்கின்றது என்றவாறு இத எம்பெருமானை தெரிந்ததற்கு பட்ட கஷ்டம் தெரிந்தவுடன் ரெண்டு கஷ்டங்கள், ஒன்று இருள், மற்றொன்று என்ன பண்றது செங்கோல் நடாமுடியானது ஆறுமிழுதும் காதல் துழாயை பதன் வாடை ஈறுகின்றது, இருள் மூழ்கின்றது. இது சொல்றார். இது மல்லிகை கமல் என்கிறபடியான மானப்பூஷல் என்னும்படியானது ஒரு திருவாயுமொழி இது விவரணமாக சொல்றார். இதுல இருந்து சொல்றார் அப்படி என்ன, மாலநெண்ணீரே மாலநெண்ணி இல்லை, மல்லிகை கமலிலே என்ன சொல்றார் அப்படின்னா, சத்தியாகாரத்தில் தென்றல் தொடக்கமான பதார்த்தங்கள் தனித்தனியே தனக்கு பாதகமாகிறபடி சொல்லுகிறாள். இந்த மாதிரி இருள் ஆழ்வாருக்கு தொந்தரவு படுகிறோம். சந்தியா காலத்தினுடைய பதார்த்தங்கள் தனித்தனியே தனக்கு பாதகம் என்கிறாள். ஏது மல்லிகை கமழ் கண்டல் இருமாலோ பண்குறிஞ்சி தவறுமாலோ
செல்கதிர்மாலையும் மயக்குமாலோ சக்கரதன் மேகங்கள் கிடைக்குமாலோ அல்லியும் தாமரைக்கும் கண்ணகன்மான் ஆயர்களேறி திரையேறும் மாயோன் புல்லு வினைகளுக்கு தோடு கொண்டு புகலிடமறிகளும் தமிழுமாலோ. முன்பு தூசியேன பேர் புறமாக என்ற பேரணி உருவூசலானவாறே இரட அவக்குமாகவே தனித்தனியே நிறைந்த பாதகங்கள் பலஹானி மிக மிக பல கூடி வந்து நிறைய ஆண்டது இருக்கிறார். ஒரு இருள் வந்ததே இல்லை. இருளோடு அந்த வாடை காத்து அனுபவம் நிறைகிறது. புகலிட நிறைகளும் தமிழமாலோ பொரும்புடைய ஆம்பலாலோ அருடமாலையவன் சாந்தமாலோ பஞ்சமும் புல்லேதன் வாடையாலோ அகிரிடம் படை திறந்தும் என்பளிக்கின்ற ஆயன்மாயோர் சுரர்கள் ஊத்தம்பாரான் இனி இருந்தேர் காக்குமாரியன் உயிரை நெருகின்றன இருள் ஈறுகின்றன பெண்ணுக்கிழக்கார்வரா தங்கள் இறங்கா மார்க்கமாக புக்கவாவே அவத்திற்கு அஞ்சா கண்ணை செம்பளித்தாள் அகவாயிலே அவன் அழுகு ஸ்மிருதமாய் விளையாடுகிறது என்கிறாள். அழுகு நெறிந்ததே புரிந்தார். இனியிருந்தேர் காக்குமாறன் இளைய நுண்ணிலையனுடன் தனியரன் கல்வி செய்த ஆகம் தோய்ந்து பிறந்தன்னையிட்டகல் கண்ணன் கல்வன் தனியிடம் செஞ்சந்தன் மாயன்மானான் தாமரை கண்ணும் செவ்வாயும் ஈர்வேலியும் இருங்குழல்களும் பரீரும் குழல்களும் நான்கு தோடும் பாவியேன் மனத்தேன் நீருமாதோ. அகவாய் நிலைகிறது வழிய ஸ்வரூபேண வந்து ஸ்பரிசாரிகளானே ஸ்மாரகமாய் வந்து நிலைகிறவரார்த்தங்கள் அகமில்ல உள்ளையும் வந்து போகிறது. பாவியேன் மனத்தேன் நீருமாதோ பாடுதன் வாடை வெப்பாடையாலோ விழுவதென்பதையும் என்பதையுமாலோ தென்மலப்பள்ளீரும் பள்ளியாலோ தூவியும் புல்லுடை தெய்வவென்று துறைந்த எம் பெண்மை நம் தூவியாலோ ஆவியின் பரவல்ல வகைகளாலோ யாவுடைய நெஞ்சவன் துறையென்றாலோ வாடை வெண்பாடையாலோ அத்தே என்கின்றது. சகல பதார்த்தங்களும் ஸ்வஸ்வபாவங்களை விட்டு அந்நியத்தாராய் அவளிலும் அவனுடைய பிரசாதம் அரிதானால் நெருக்க வெறுகுந்தோ என்கிறார். இத்தனையெல்லாம் இடைஞ்சல் வேண்டும். அவனுடைய பிரசாதம் சீக்கிரமாக கிட்டுறதான்னு பார்த்தா அதவம் தான். அதுக்கு என்ன சொல்றார்? யாவுடைய நெஞ்சவன் துறை என்றாரோ ஆபுகமாலையும் ஆகின்றாரோ யாவுடைய ஆயந்தன் மனங்கல்லாரோ அவருடைய தீங்குழல் ஈருமாறோ யாவுடைய துறை என்னும் தோழிமாறும் எம்மில் முன்னவனுக்கும் மாயவராலோ யாவுடைய ஆயந்தன் மன கல்லாலோ யாவுடைய ஆறு காக்குமாறன் அவனுடைய அருள் பெறும் போது அவனுடைய அருள் எப்ப நமக்கு கிடைக்கும் என்று அடியனுக்கு புரியவில்லை. சரி, நித்யானுபாயினியான பிராட்டியோடு அஞ்சு பிரதான பிரம்மருத்ராதிகளோடு வாசியத குடும்ப கொடுக்கும் அவனுடைய சுசீரியம் என் ஆத்மாவை ஈரான்மது என்கிறார். எல்லோருமான் திருமேனி எல்லாருக்கும் விட வேண்டும். அந்த மாதிரி அடியேனுக்கு அவனுடைய சௌசீல்யம் என் ஆத்மாவை ஈறுகின்றது அப்படின்றார். அவன் அருள் போதறிந்தால் எப்போ எனக்கு அருள் கிடைக்கும் அது தெரியலையே. அவன் அவ்வருள் தான் அருளவல்ல, அதுதான் அருள். நிச்சயவன் அருள இல்ல. அவன் அருள் பெருமளவு ஆவினில்லாது படுவர்கள் மாலையும் நெஞ்சம் காணே சிவதிருவரமன் வெண்பெருவடந்தை சேர்த்திருவாகி என் மாவி ஈரம் எவவினிப்புகளிடம் எவம் செய்கேனோ ஆருக்கை சொல்லுகிறேன் அன்னமீர்களை ரத்தத்தை யாருன்னு சொல்லுது. சரி, கீழ் வாதுபதார்த்தங்கள் திரளவென்று கண் பாராதே வெளியானது என்னென்ன பாதக பதார்த்தங்கள் ஆருக்கும் சொல்லுகிறேன் அன்னமீர்கள் யாரோடு சொல்லுகிறேன் கஷ்டத்தை ஆறிலவன் நிக்கூர் தன் வாடை காரக்கும் மேனி நம் கண்ணன் கல்வன் கவர்ந்தவத்தரை நெஞ்சம் அவன் கணகுதே. எனவே நெஞ்சம் அங்கு வைத்து சீர்த்த அகில் வகை யாழு நரம்பு
பஞ்சமந்தன் விஷம் தாழ்ந்து சாந்தனைந்து பொறுத்தவாடையதன் மல்லிகைப்பூ புதுமண உகந்து கொண்டு எரியுமாறோ. சேர்ந்தா சகலமும் சாதகமாயிருக்கும், பிரிந்தால் சகலமும் பாதகமாயிருக்கும். தனித்தனியும் திரளும் பாதகமானவை ஒன்றுக்கொன்று முற்கோலி நலியானந்தனான் என்கிறாள் 8ஆம் பாட்டில். எல்லாம் சேர்ந்தெழுகிறார். 9ஆம் பாட்டில் பண்டே இடைப்பெண்கள் நடுவே இவன் குழுதூது இருப்பவரு நடுநடுவே தன் ஆத்தாயாலே சில உத்தி சேஷ்டங்களை பண்ணான் என்று கொண்டு பாடும் பாட்டை நினைத்து ஒன்றும் தரிக்க மாட்டுகிறேன் என்கிறாள். உருவத்தீங்குழற்கே உய்யேன் நான் அருவழிந்தனை தன் செய்யும் கோலா தூது செய் கண்கள் கொண்டே தூமொழி திசைகள் கொண்டத்து நோக்கி பேதருமகம் செய்த நொந்துரந்தும் பேதனஞ்சது வர பாடும் பாட்டை ஆறுவன் நிலைகளும் அம்மா அம்மா மாலையும் வந்தது மாயன் வாரான். மாலை வந்தது குழல் கேட்டோம் அமரலே. ஒருவராக சொன்ன காலம் வந்திருக்கா அவன் பெறுகிறவன் பாதகங்களுடைய சந்நிதியில் அவனை திருப்பெருங்கே என்கிறான். தேடுகிறார், கிடைக்கல. மாலையும் வந்திருமாயன் வாரான் மாமடி விரும்ப வல்லேரன என்றார். சூழதன் நாகங்கள் உகடுமாலோ குடையன குழல்களும் குழலுமாலோ மறுவலகம் இல்லை பெருவகைகள் மல்லிகை அலம்ப வண்டாருமாலோ வேலையும் விசும்பில் விண்டதருமாலோ எண்கள் இவரும் என்பவனை வைத்தே அவனை விட்டு உயிராத்தகின்றார். ஆய்ச்சேர் மாறப்பூசில் அவனை விட்டு அகல்வதற்கே இறங்கி நலிகுருமாறன் அவனை உண்டு விழுந்து அவன் மேலே தாயிரத்து ரத்தம் கொண்டு அவனில் அறத்தின் வெயிலின் தண்டீர் சொன்ன மாலை நன்னிப்படுதே நீங்களும் சொல்லி உய்மின் தொண்டீர். அந்த சொன்ன மாலை நன்னி தொழுது உய்மின் சொல்கிறார். அதனாலே பெருமாளோடை பாகவதர்களோடை சேர்ந்திருப்பதே ஆசைப்பட வேண்டும். பிரிந்திருப்பதே சம்சார சாகரம் கோரம் அந்த கிளேசவாதனம் சுவாமிய சரணம் பிராப்தியா நிஸ்தந்தவனீக விஷயத்தை விவரமாக சொல்லுகிறார். அஸ்மத்ரதமாரம்பாம் எதிசீகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லோகரிகத்தாம் வந்தே குரு பரம்பராம்.